கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த காலை வேளையிலே ஒரு சிறிய தியானத்தை பார்ப்போம். நீதிமொழிகள் புஸ்தகம் 21:21. நீதிமொழிகள் 21:21 என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போமா? நீதியையும் உண்மையையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையும் கண்டடைவான். நீதியையும் உண்மையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியும் மகிமையும் கண்டடைவான். ஒன்று, நாம் ஜீவனை பெற்றுக் கொள்கிறோம். ஒன்று, தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவர்களாய் மாற்றப்படுகிறோம். மற்றொன்று, தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்கிறோம். இந்த 3 காரியங்களை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். கிறிஸ்துவின் நீதி அதுதான் பரிசுத்தமானது. இது எப்படி நமக்கு கிடைத்தது என்றால், இயேசு கிறிஸ்துவில் சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக பலியாகி நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டு அவருடைய பரிசுத்தமும் உத்தமுமான அந்த கிரியினாலே நமக்கு அந்த நீதியை அவர் தந்திருக்கிறார். அந்த நீதியைத்தான் நாம் நிறைவேற்றுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் 1 தீமோத்தேயு 6:17 சொல்லுகிறது, நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படிக்கு நாட வேண்டும். இத்தனை விதமான காரியங்கள் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். ஒன்று, நீதி, தேவனுடைய நீதி. தேவ பக்தி, கிறிஸ்துவின் மேல் இருக்கிற பயபக்தி. விசுவாசம், அவருடைய வார்த்தையில விசுவாசம், அவருடைய கிரியைகளை விசுவாசம், எல்லா விசுவாசம். ஒரு அற்புதத்திலே விசுவாசம். அவருடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? பொறுமையோடு காத்திருக்க வேண்டுமா? எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு சாந்த குணத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தீமோத்தேயு அழகாக சொல்லியிருக்கிறார். இவ்வகையான காரியங்களை நாம் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டோம். எப்படி? கிறிஸ்து நமக்கு நீதிபரராய் இருக்கிறார். அவர் நீதி செய்கிறவராயிருக்கிறார். அவர் நீதி உள்ளவராயிருக்கிறார். அதனால்தான் நமக்கு முன்பாக வாழ்ந்த முன்னோர்கள் தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதிலே அவர்கள் முழுமையாக தன்னை அர்ப்பணித்தார்கள். அதிலே பார்த்தீங்கன்னா, யோபு, என் நீதியை நான் விட்டு விடாமல் உறுதியாய் பிடித்திருக்கிறேன் என்று யோபு சொல்லுகிறார் 27:6. அப்போ தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதுதான் நம்முடைய காரியமாய் இருக்கிறது, நம்முடைய திட்டமாய் இருக்கிறது, நம்முடைய நோக்கமாய் இருக்கிறது. அதனால்தான் நீதிமொழிகள் 21:3 சொல்லப்பட்டிருக்கிறது, நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியமானது. அப்போ கிறிஸ்துவின் நீதியை நிறைவேற்றுவர்களாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமொழிகளில் சொல்லப்பட்டது போல நியாயத்தை செய்வது, நீதியும் நியாயத்தையும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். அப்போ நாம் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது அவருடைய நீதியை நிறைவேற்றுவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருடைய கிறிஸ்துவின் நீதி நமக்குள் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எதற்காக தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் கிறிஸ்துவின் நீதி என்பது இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவாரண பலியை விசுவாசிப்பதினால் பெறுகிற நீதி. இது நம்முடைய சொந்த முயற்சியினாலே கிடைக்கப்படுவது அல்ல. கிறிஸ்து இயேசு நமக்கு இது கொடுத்திருக்கிறார். அதனால் அந்த நீதியை நிறைவேற்றுவதற்காக நாம் நிச்சயமாக இயேசுவை நம் இரட்சகராக ஏற்றுக்கொள்வதன் மூலம் அவருடைய பரிசுத்தமும் நீதியும் நமக்கு அருளப்படுகிறது. இயேசு இரட்சகரை நாம் ஏற்றுக்கொள்வதன் மூலமாக அவருடைய பரிசுத்தமும் நீதியும் நமக்குள் இருக்கிறது. அப்ப அந்த கிறிஸ்துவின் நீதி நமக்குள் இருக்கும் பொழுது அந்த நீதியின் வெளிப்படைத்தன்மை காணப்பட வேண்டும் என்றால் அதிலே தேவ பக்தி இருக்க வேண்டும், விசுவாசம் இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும், பொறுமை இருக்க வேண்டும், சாந்த குணம் இருக்க வேண்டும். இந்த தன்மைகள், இந்த குணாதிசயங்கள் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். இதைத்தான் கிறிஸ்து நீதியாக எண்ணப்பட்டது, எல்லாம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறார். அதனால் இந்த நீதியை நிறைவேற்றுவர்களாய் ஜீவனை பெற்றுக்கொண்ட நாம், அவருடைய மகிமையை பெற்றுக்கொண்ட நாம் தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நீதி தேவனுக்கு பிரியமானது என்று சொல்லுகிறார். அதனால் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியமானது. தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் அவருடைய நீதியை நிறைவேற்ற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நம்முடைய பாவத்தின் சுமந்து அந்த நீதிபரராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நீதியாகி இருக்கிறார். அந்த நீதிபரராகிய தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியத்தை நாம் பார்த்தோம். அவர் தேவ பக்தி, அவர் மேல் இருக்கிற தேவ பக்தி, விசுவாசம், அன்பு, பொறுமை, சாந்த குணம், இவையெல்லாம் நாம் அடைந்து கொண்டு நாம் கிறிஸ்துவின் நீதியை நிறைவேற்றுவர்களாய் நாம் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.